லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். பாவ் தமிழ பார்வையாளர்களுக்கு வணக்கம். அஜித் நடிக்கக்கூடிய புது படமாக இருக்கிற குட் பேட் அக்லி அந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட் கேட்டு மறுபடியும் அந்த தல ரசிகர்கள் இணையதளத்தில் அப்டேட் கேட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தகவலாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே உள்ள அந்த விடாமுயற்சி படத்துடைய கொஞ்சம் நெஞ்சம் உள்ள அந்த காட்சிகளை அஜர்பைஜானில் கடைசியாக ஒரு 10 நாள் படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னை வர இருக்காங்க. அதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குட் பேட் அக்லிக்கு அஜித் அவர்கள் தன்னுடைய கெட்டப்பை மாற்றி செய்ய போகிறாரு. விடாமுயற்சி படத்தில் இவ்வளோ நீண்ட நாள் கால் ஷீட்டு கொடுத்தது, படப்பிடிப்பு இழுத்துட்டு போனது அஜித்துக்கு ஒரு ஏதோ சின்னதாக வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். ஆனாலும் இப்போ இந்த படத்துக்கான குட் பேட் அக்லி அந்த படத்துக்கான தகவல்களை அதாவது டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அதோட திரைக்கதை தீவிரமாக எழுதுறதுல கவனமாக இருக்காங்க. இந்த படத்துலையும் எந்த காரணத்தை கொண்டும் படப்பிடிப்பு நாட்களை அதிகப்படுத்துறதும் காட்சிகளை மாற்றுறதும் குழப்பம் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறத அஜித் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு உத்தரவாகவே போட்டிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லியோட கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அஜித் ரசிகர்கள் ஆவலாக இருப்பாங்கன்னு தெரியும். அதற்கு முன்னாலேயே இந்த தமிழ் சினிமாவில் ஒரு ரூமராக ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இதற்கு முந்தைய படமாக இருந்த சிம்பு நடித்த அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் அந்த படத்துடைய முழு கதையும் அவரால் டைரக்ட் பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் அந்த படம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதுக்கும் அதோட பெரும் பொருள் இழப்பு ஏற்பட்டதுக்கும் காரணம் அப்படிங்கிறத ஆதிக் ரவிச்சந்திரன் சிலர்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த தகவல் வெளியில் கசிஞ்சிருக்கு. அப்படியானால் அந்த படத்துடைய முழு கதையை அவர் என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் அந்த கதையை தான் சில பட்டி டிங்கரிங் வேலையோ அல்லது அதை விட பெட்டராக செய்தோ அஜித் அவர்களுக்கு இந்த கதையை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இந்த தகவல் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம போக வேண்டாம். இதை விட நல்ல கதையாக கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கதைக்கு இந்த கதை தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்கிறாங்க. குட் பேட் அக்லி அப்படிங்கிறத சமீப காலத்தில் ஒரு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறது அப்படிங்கிறது சமீப காலத்தில் பெரிய நடிகர்களும் அந்த அந்த மாயைக்குள்ளே சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் ஒன்று எழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ விஜயோட லியோ ஆகட்டும், பீஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான இப்போ குட் பேட் அக்லி ஆகட்டும், இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஏன் இந்த 3 பேர் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் அப்படிங்கிற அதோடைய சாயல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குட் பேட் அக்லி அதைத்தான் உருவகப்படுத்தி இவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் இந்த கதை அஜித்துடைய அந்த படத்துடைய கதை சிம்புக்காக எழுதப்பட்டு அதை விட அதிகமாக நல்ல சிறப்பாக மெருகேற்றப்பட்ட ஒரு கதை தான் அஜித் நடிக்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல். இந்த தகவலில் அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குமோ இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சிம்பு ஓப்பனாக பேசக்கூடிய நபர். அவர் தான் அஜித் ரசிகர் அப்படிங்கிறத பல இடங்களில் வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால் அஜித்தின் ரசிகருக்காக எழுதப்பட்ட ஒரு கதையை மேம்படுத்தப்பட்டு அதில் அஜித்தே நடிப்பது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் வராது, இது வரைக்கும் நடக்காத ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம். இப்போ அடுத்து விஜய் அவர்கள் அடுத்த தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மூமெண்ட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தான் ஒரு கட்சி ஆரம்பித்தோன்னே அவங்க அதாவது எல்லா ரசிகர்களுக்கும் சென்று போகிற மாதிரியான முதல் முறையாக அந்த கொடி அறிமுகமாகட்டும், பெயராகட்டும், தன்னுடைய கட்சியில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிற ஒரு இடமாக தங்களுடைய முதல் மாநாட்டை வைத்துக் கொள்வார்கள். அப்படி முதல் மாநாடாக விஜய் ஒரு நடத்த இருக்கார். அதுக்கு முன்னாடி தமிழகம் முழுக்க இவர் நடைபயணம் போக போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. இந்த நடைப்பயணத்தை எப்படி அவர் எடுத்துகிட்டு போக போகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல தென் மாவட்டங்கள்லேருந்து அவர் நடைப்பயணத்தை குறிப்பிட்ட தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பாக ஒரு 10 மாவட்டங்களுக்கு போகிற மாதிரியான ஒரு திட்டத்தை அவர் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நடைப்பயணத்தை ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரா முழுக்க நடைப்பயணம் போய் தான் அவர் முதலமைச்சர் இருக்கையை பிடித்தார் அப்படிங்கிறது வரலாறு. இதே போல் பவன் கல்யாண் அவர்களும் சில நாட்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு, ஜெகன் முதலமைச்சர் இருக்கும்போதே பவன் கல்யாணும்
தன்னுடைய ஜனசேனா கட்சி மூலமாக ஆந்திரா முழுக்க மக்களை சந்தித்து நடைபயணம் விட்டு பெரிய பேரணியெல்லாம் எடுத்துகிட்டு போனார். அதை போலவே தானும் இந்த தமிழகம் முழுக்க இருக்கிற மாவட்டங்களில் நடைபயணம் போகணும் அப்படின்னு விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அவர் போக தான் போகிறாரு. அந்த போய் அவர் முடிக்கிற இடத்த வந்து முதல் மாநாடு நடத்தக்கூடிய ஒரு மதுரையோ அல்லது தூத்துக்குடியோ, இது 2 கவனிக்க வேண்டிய இடம். தூத்துக்குடி வந்து அவருக்கு வந்து மனதுக்கு பிடித்த ஒரு இடமா இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இவர் வந்து ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு அனுமதி கேட்டபோது, அவங்க வந்து முதலமைச்சர் அவங்க தூத்துக்குடியில ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு நெருக்கமான ஒரு இடத்துல வந்து குடுத்து அவர ஓரமா தள்ளுனாங்க. ஆனால் தூத்துக்குடியில நடந்த மிகப்பெரிய ஒரு சோக சம்பவமான துப்பாக்கி சூடுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து இரவோடு இரவாக ரசிகர்களின் 2 வீலர்ல உட்கார்ந்து அவங்கள போய் சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதல சொல்லிட்டு வந்தார் விஜய். அப்படியான மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின இடமும் தூத்துக்குடி. இப்போது வந்து அந்த மாநாட்டை அவர் வந்து மழை வெள்ள நேரத்தில வந்து மக்களுக்கு நேரடியாக உதவி பொருட்களை கொடுக்க போன இடமும் தூத்துக்குடி. அதனால் இந்த முதல் மாநாட்டை தூத்துக்குடி நடத்தலாம் அப்படின்னு அவர் திட்டமிட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் எல்லா எம்ஜிஆர் மற்ற எம்ஜிஆர் மாதிரியான மிகப்பெரிய ஒரு பெரும் தலைவர்களுக்கு வந்து அரசியல் மாநாட்டின் தொடக்கமாக இருந்த இடம் மதுரை அப்படிங்கிறதுனால, மதுரையும் ஒரு சாய்ஸாக அவர் விஜய் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலும் இந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையையும், மிகப்பெரிய பரபரப்பையும் அரசியல் வட்டத்தில ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது நாம கவனிக்க வேண்டியிருக்கு. விஜய் ரசிகர்களுக்கு இந்த மாநாடு நடத்துறதும், விஜய் நடைப்பயணம் போறதும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக இது இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதேபோல் அஜித் ரசிகர்களுக்கு அஜித் படத்தின் அந்த குட் பேட் அக்லியின் கதை இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குங்கிறது நமக்கு தெரியும். இது போன்ற தொடர்ந்து நமக்கு திரைப்படத்தில் இருக்க சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.